அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா லூப்ஸ். சரி, இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து லூப்ஸ் அப்படின்னா லூப்ஸ்னு அர்த்தம். நமக்கு வந்து பைத்தானில் 2 லூப் இருக்குது. ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும். ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெத்தட்ஸ் வேறு. இப்போ பாரேன். இப்போ ஃபார் லூப்பை பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் அப்படின்னா நீ வந்து ஒரு ரேஞ்சு உள்ளாடி ஒரு நம்பரை கொடுத்த அப்படின்னா அது அப்படியே அந்த ரேஞ்சு உள்ளாடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0,12 அப்படின்னா பிரிண்ட் ஐ கொடுத்த அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே 0லேருந்து 12க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன இல்லாமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர் அதெல்லாம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 12 பிரிண்ட் ஆகாது, பிரிண்ட் பண்ணாது. அதான் வந்து அதனுடைய அந்த மகத்துவம். என்னது, இந்த ஃபார் லூப்புடைய இது என்னதுன்னா ரேஞ்சு 0,12 இருந்துச்சுன்னா 12 பிரிண்ட் பண்ணாது, அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். சரியா? ஃபார் லூப்னா என்னது, ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த சீக்வன்ஸுக்குள்ளே எத்தனை என்ன சீக்வன்ஸ் இருக்கோ, என்ன ரேஞ்ச் இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். சரியா? இப்போ பிரிண்ட் ஐ கொடுத்தேன்னா என்ன ஆகும், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அதான் ஃபார் லூப், வேறு எதுவும் இல்லை. சரியா? அடுத்து வந்துட்டு ஒயில் லூப் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு. இப்போ இதை விட்டு இதை பார். இப்போ வந்துட்டு i ஈக்குவல் டு 0 இனிஷியலாகவே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. i இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாச்சு. அடுத்து while i லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, அதாவது இந்த கொடுத்துருக்கிற இந்த i வேல்யூ வந்துட்டு 5 வரைக்கும் லெஸ்ஸராகவோ அல்லது 5க்கும் ஈக்குவலாகவோ இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் i அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இந்த அவுட்புட் வரும்போது இது பார்க்கும் i இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி. while i லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 5 ட்ரூவா? ட்ரூ தான். அப்போ i இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பிரிண்ட் i எப்படின்னா i எனது 0 பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டே கிடையாது. நமக்கு இஃப் லூப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன இருந்துச்சு, நமக்கு ரேஞ்ச் இருந்துச்சு இல்லையா? இந்த ரேஞ்சோட முடிஞ்சு போயிடும். நம்ம ஆல்ரெடி ரேஞ்சு தெரியும், அது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணுவது. சரியா? ஆனால் ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நமக்கு வந்து ரேஞ்சே கிடையாது. அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திருப்பி பண்ணிட்டே இருக்கும். அதாவது லூப்பு திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும். அதான் வந்து ஒயில் லூப். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயில் லூப் ஏதாவது ஒரு கட்டுப்படுத்தணும் இல்லையா? ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணணும், அணைக்கட்டி ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரிண்ட்டுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அதான் வந்து இங்கே இருக்குது. சரி, அங்கே ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா சும்மா பிரிண்ட் இருந்துச்சுன்னா போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் சிலட்டி கம்ப்யூட்டரில் போடும்போது போய் பார்த்துருப்பீங்க, அது போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஒயில் லூப்புடைய காரணம் தான். அடுத்து பாரு, அப்படி இது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா i ஈக்குவல் டு 0 while i greater than or equal to 5. அதே மாதிரி தான் பிரிண்ட் i. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இது ட்ரூவாக இருந்தால் ஐன்னு பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணும், 0ன்னு பிரிண்ட் பண்ணிடும். இப்போது இங்கே போகிற திருப்பி முடிச்சுட்டு இந்த 0ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி எங்கள் லூப் ஆகுறது போகும். அப்படி தான் நான் மேலே போகிறதுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு சம்பவம் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா அது ஐக்கே தெரியாமல் கீழே என்ன பண்ணுறேன், அந்த பிரிண்ட்டுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணுறேன். என்னது, i ஈக்குவல் டு i+1. அதாவது அதுக்கே தெரியாமல் அதனுடைய வேல்யூவை 1ன்னு மாற்றிடுறேன். ஒரு கலதனை பண்ணுறேன். i இஸ் ஈக்குவல் டு i+1 மாற்றிடுறேன். இப்போ ஐயோட வேல்யூ என்னது, i இஸ் ஈக்குவல் டு i என்னது 0. அப்போ 0+1. அப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ இப்போ 1ன்னு இருக்கும். இப்போ மேலே போகும்போது 0ன்னு போகாது, இங்கே 1ன்னு போகும். அப்போ while i லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 5, அப்போ 1 வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 5 2 தான். அப்போ என்ன பண்ணும், கீழே பிரிண்ட் i கொடுக்கும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1 தான் பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி திருப்பி கீழே வரும்போது திருப்பி அதே சம்பவம் பண்ணுறேன். என்னது, i+1 கொடுக்குறேன். அப்போ என்னது 1+1, அப்போ 2 ஆகும். மேலே போகும்போது திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், பிரிண்ட் 2ன்னு வரும். சரியா? அதே மாதிரி பிரிண்ட் 2ல் என்ன ஆகும், பிரிண்ட் 2 ஆயிரும். அதே மாதிரி 3க்கும் போகும். ஏன் 2+1 ஆகும்போது அடுத்து 3 போகும். அப்படி தானே, இது ட்ரூ தான். அப்போ 3 இங்கே பிரிண்ட் ஆயிரும். நீ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அடுத்து 4க்கும் போகும். என்னது, i+1, அதாவது 3+1 ஈக்குவல் டு 4ன்னு போகும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ தான். சரியா? ஐயோட வேல்யூ வந்து 4ஆக மாறிடும். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ தான். என்னது, i greater than or equal to 5 இது ட்ரூ தான். என்னது, லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 5னா ட்ரூ தான். அப்போ என்ன ஆகும், லெஸ்ஸர் தானே, அப்போ என்ன ஆகும், 4 ஆகும். அடுத்து திருப்பி என்ன பண்ணும், 4+1 கொடுத்துருக்கேன். 4+1ன்னு அங்கே ஆட் ஆகும், 1 கூட ஆட் ஆகும். திருப்பி அங்கே போகும். அப்போ என்ன ஆகும், அங்கே 5 இருக்கும். while i லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 5. அப்போ 5 ஈக்குவலாக இருந்தாலும் பிரிண்ட் i, அதாவது அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு. இப்போ 5 அந்த ஐயோட வேல்யூ 5ஆக இருக்குது. ஸோ
5ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து பாரேன், இப்போ அடுத்து திருப்பி ஒன்று பண்ணுற I is equal to 5 + 1 அங்கே I இருக்குது, I 5 இருக்குது. அப்போ 5 + 1 6ன்னு அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா, ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். மேலே போகும்போது while I greater than or equal to 6 தப்பு. ஏன், அந்த 6 வந்து ஐயை விடக்கும் சின்னதும் இல்லை, இந்த ஐக்கு ஈக்குவலும் கிடையாது. ஏன், இப்போ ஐயோட வேல்யூ என்னது இருக்குது, 5ன்னு இருக்குது. அப்படி தானே, சாரி, ஐயோட வேல்யூ 6ன்னு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு கண்டிஷன் என்னது, அதுக்கு வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் தான் அது பிரிண்ட் பண்ண முடியும். அதான் கண்டிஷன். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கிடையாது. அப்போ என்ன ஆயிரும், இங்கே 6ன்னு வரும்போது அங்கே ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான், அதான் ஸ்டாப் பண்ணுறதுல மெத்தட். அப்போ வைல் லூப்னா என்னது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும், அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறது ஒரு அணை போடுற, அதுக்கே தெரியாமல் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வர, ஒவ்வொரு லூப் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வர. அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த இது ஃபால்ஸ் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ஆகலை அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். சரியா, நீ ஃபால்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகும். அதான் வந்து என்னதுன்னா வைல் லூப். சரியா, இப்போ நீ வந்து ஃபார் லூப்லையும் வைல் லூப்பையும் ஒரே இதை மாதிரி செய்யலாம் நீ. ஆனால் வந்து ஃபார் லூப்பில் என்னது, ஒரு ரேஞ்சுக்குள்ளாடி. சரியா, அவனுக்கு ஆல்ரெடி இந்த ரேஞ்சு தெரியும். 0 to 12னா 11 வரை தான் பிரிண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஃபார் லூப்பில். ஆனால் வைல் லூப் எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு வந்து ரேஞ்சு தெரியாது, நீயாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்து நீ ஸ்டாப் பண்ணுற ஒரு கட்டத்தில். அதான் என்னது வைல் லூப். சரியா.